சந்தோஷுக்கு வேற ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான்பா இருக்கு. ஃபோன் பண்ணுவோம், வண்டியை ஓட்டிக்கிட்டு ஃபோன் பேசக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, நின்று பேசிட்டு போகிறதுக்கான நேரமும் இல்லை. அங்கே போய் வேற வேலை ஊறுபட்டது கிடக்குது. ஃபோனே போக மாட்டேங்குது. ஃபோன் என்னடா போகவே மாட்டேங்குது. ஏதோ டின்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டால் கூட பரவாயில்ல, ஒரு சத்தத்தையும் காணாமே. நம்ம போன பிரச்சனையா இல்லை அவன் போன பிரச்சனையா? என்னடா இது? ஓஹோ, ஒருவேளை அவன் இருக்கிற இடத்துல டவர் கிவர் எதுவும் கிடைக்கலையோ? ஆமாம், அப்படியே கூட இருக்கும். அதனால தான் போன போல இருக்கு. சரி, அப்புறமேட்டுக்கு போன போட்டு பார்ப்போம். என்ன துணி எதுவும் உள்ள இருந்தா எடுத்து போடுமா, எல்லாத்தையும் துவைச்சு போட்டுறேன். அவ்வளவுதாங்க துணி, நீங்க வேணா இருங்க, நான் துவைச்சு போடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கம்முனு போமா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, உமாவையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. இந்த வயசான காலத்துல எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பாக்குறீங்க. இருக்கட்டும், உட்காருங்க. நானும் சும்மா உட்காந்தேன்னு எனக்கெல்லாம் உடம்பு கெட்டு போயிடுமா? எனக்கு வேலை வெட்டி பார்த்தா தான் சரியா இருக்கும். நானே பாத்துக்கிறேன், நீங்க கம்முனு இருந்தா மட்டும் போதும். ஷோ, அதுக்குன்னு எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பாக்குறீங்க. இருக்கட்டும்மா, உட்காருங்கம்மா. நாங்கள் மாங்காவை வெட்டி கொடுத்தல, அதை ஒழுங்கா சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லிவிட்டேன். அத்தி, இத்தனையுமா? ஒன்று சாப்பிட்டாலே பல்லு பூசும். நீங்கள் தட்டு நிறைய வெட்டி வச்சுக்கிட்டீங்கம்மா. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. முடியிற அளவுக்கு சாப்பிடுமா, முடியாத பட்சத்தில் சொல்லு, அதை வெட்டி ஊறுகாய் மாதிரி போட்டுருவான். சரிங்கம்மா. பூமாரி தான் மாங்கான்னு கிடப்பா. அதுவும் இல்லாமல் அரிசிக்குள்ளே 4 மாங்காய் எடுத்து ஒளிய வச்சிருக்கிறா, பழம் பழுத்தோன்னையும் சாப்பிடணும்னு. அப்படியே மரத்தில் விட்டாலே நல்லா பழுத்துரும். அரிசியில் போட்டு வச்சிருக்காளா? சரி, சாப்பிட்டோம். வாமா, வா, வந்து இதை எடுத்துக்கோ. நான் என்ன இம்புட்டியும் சாப்பிட போறேன். நீ சாப்பிடுங்க, நீ இந்த மாதிரி நேரத்துல நல்லா சாப்பிடுங்க. டீ பல்லு கூச ஆரம்பிச்சிருமா இவ்வளோத்தையும் சாப்பிட்டா? அட சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க. இப்போதான் சந்தோஷம், எனக்கு நிம்மதியா இருக்கு. காசை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே தான் போன அவசரம் எனக்கு திரும்ப வந்துச்சு. காசு கீசு தராம அவங்கள மாதிரி நம்மளுக்கு இது ஏமாத்திட்டாரு. நான் என்ன பண்றதுன்னு நினைச்சு எனக்கு உயிரே இல்லை பாத்துக்க. ஏனே, உழைச்ச பணம் என்னைக்கு நம்ம கையை விட்டு போகாதுன்னு. எனக்கு அதெல்லாம் கூட எப்படியோ பிரச்சனை இல்லப்பா. நமக்கு லாபம்னு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. அந்த 40,000 கிடைச்சதுன்னா போதியா, கொண்டு போய் கந்து வட்டிக்காரனுக்கு அடைச்சு விட்டுறணும். இது இன்னும் அமுதாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு வேற தெரியல. போன்ல வேற சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. அவளுக்கு அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு கிடப்பா. என் ஃபோன்லேயும் தானே 5% தான் சார்ஜ் இருக்கு. அதனால தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அப்புறமேட்டுக்கு போகும்போது ஃபோன் பண்ணி பேசணும்ல, அதனால சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நம்ம 2 பேரும் எதையோ ஒன்று போன சார்ஜ் போட்டு விட்டுருந்துருக்கலாம். அதை வழிபடி பண்ணாமல் விட்டுட்டோம் பாரு. என் ஃபோன்லலாம் 5 நாளைக்கு நிற்குனே, அதனால தான் சார்ஜர் எடுத்துகிட்டு வரல. எப்படி நிற்குன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே வந்ததுலேருந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, அதனாலே சார்ஜ் மொத்தமாக தீர்ந்து போச்சு. அதுவும் இல்லாமல் பாட்டு வேற கேட்டுக்கிட்டு இருந்தோம். பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை போயிருந்தாவும் அதனால சார்ஜ் இல்லாமல் போச்சுண்ணே. சரி விடுப்பா, காசை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஃபோனை போட்டு சொல்லுவோம். சரிண்ணே. அங்கிட்டு ஏதோ ஒரு கடை இருந்துச்சுன்னா அங்கிட்டு போய் சார்ஜ் போட்டு விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம். அதுவும் இல்லாமல் அங்கிட்டு போய் ஜவுளி கடையில் போய் என் பொண்டாட்டிக்கு என் பையனுக்கு துணி எடுத்துக்கிட்டு, அப்படி என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தா, ஐயா ஏதாவது துப்பாக்கி வேணும், நான் போலீஸ் ஆகணும்னு. அதனால அவனுக்கு ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு அப்புறம் அமுதாவுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவான். ஏன்னே, இன்ன வரைக்கும் உயிரே கையில் இல்லைன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ காசு கையில் கிடைக்க போகுதுன்னு எல்லாம் வாங்குறேன்றீங்க. அட அது சொல்லல சந்தோஷ். ஏன்னா நான் இத்தனை நாள் வரைக்கும் அடுத்தவர்கிட்ட கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம ஒரு முதல்ல ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு வீட்டு வேலை செஞ்சு நமக்கு கையில் காசு கிடைக்க போகுது அப்படின்னு போது அதில் ஒரு சந்தோஷம்டா. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எத்தனை வருஷம் அந்த மேஸ்திரி கிட்ட பேச்சும் வாங்கிட்டு பெயிண்ட் அடிக்கணும் தெரியுமா? அதுவும் இல்லாமல் 1000 ரூபா சம்பளம்னு பேசிக்குவான். நம்மகிட்ட வெறும் 900 கொடுத்துட்டு 100 ரூபாய் ஆட்டையை போட்டுக்குவான். அதுவும் இல்லாமல் சாப்பாடு காசு, அந்த காசு, இந்த காசுன்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்குவான். நம்மள வீட்டில் வந்து சாப்பாடு கொண்டு வர சொல்லி அப்படியே இத்தனை நாளாக கொத்தனார் மாதிரி கொத்திக்கிட்டு தெரிஞ்சான். இன்னைக்கு நம்மளும் ஒரு முதலாளி கணக்கா அப்படி முதல்ல ஒரு வீட்டு வேலையை முடிச்சு கையில காசு வருதுன்னு நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷம்டா. எனக்கும் அப்படிதானே. முதல்ல சம்பளம் வாங்கும்போது அம்புட்டு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எப்பயும் வருஷ கணக்காக என் பெரியம்மா வீட்லேயே பண்ணையை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். அதனால 10 ரூபா கூட கண்ணில் பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தங்கச்சிங்க கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு கூட 1 ரூபா கூட இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பெரியப்பா அப்பா கொடுப்பாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாரித்து நம்ம கையில் 10 காசு செலவெடுத்து பண்ணும்போது அதில் ஒரு ஆனந்தமே இருக்குன்னு என் பொண்டாட்டி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது. நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் தங்கல் வேலை முடித்து வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டிக்கு, என் தங்கச்சிக்கு, அப்புறம் என் மாப்பிள்ளைக்கு, அப்புறம் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லைனே, அவங்க வீட்டில் வேற குழந்தை பிறந்திருக்குது. அதனால குழந்தைக்கும் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மகா. அதனால அதையும் செஞ்சிடணும்னே. விடு, இந்த மாதிரி ஒரு மாசத்துல ஒரு 2 வீடு கிடைச்சதுன்னா கூட போதும். நம்ம கை நிறைய சம்பாதிச்சுட்டு போயிடலாம். சரியா? சரிங்கண்ணே. இப்போதானே ஒரு வீடு கிடைச்சிருக்கு. ஒரு வீட்டு வேலையை பார்த்து அடுத்தடுத்து கூப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம நல்லா செய்வோம், நல்லா சம்பாதிப்போம், நல்லா செலவு பண்ணுவோம். அண்ணே வாங்கண்ணே, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு வாங்க.
என்னப்பா கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுங்கண்ணே. இந்தாங்க காசு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அண்ணே என்னண்ணே 10,000 தான் இருக்கு. 60,000 மொத்தம் பேசியிருந்தோண்ணே. நீங்க செஞ்சு கிழிச்ச வேலைக்கு இவ்வளவுதான் தர முடியும். என்னன்னு சொல்றீங்க? எங்க கந்துவட்டிக்கு வாங்கி பண்ணியிருக்கேன்னு சொல்றேன், 10,000 கொடுக்குறீங்க? ஆமா ஆமா, நீங்க பெயிண்ட் அடிச்சு கிழிச்ச லட்சணம் தான் ஊருக்கே சிரிக்கே நாடே சிரியன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்குல்ல. பின்னாடி பக்கம்ல எப்பதான் அது பொறிஞ்சு கொட்டுன்ற மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம அந்த சைடு எல்லாம் வந்து ஒழுங்கா கூட அடிக்கல. அதனால இவ்வளவுதான் தர முடியும், எடுத்துட்டு கிளம்புங்க. என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெயிண்ட்டுக்கு 40,000. நீங்க சொன்னீங்கல்ல 60,000 தரம்பா அப்படி. நீங்க எப்படியும் 6,000 7,000 சம்பளம் போக எனக்கு 14,000 பக்கம் நிக்கும்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு கூட்டிட்டு வந்தா என்னங்க சம்பளத்துக்கு கூட வழி இல்லாம படிப்பிட்டீங்க. ஓஹோஹோ, அப்படி கணக்கு போட்டிருக்கியா? அப்படி இதுவே உனக்கு அதிகம், எடுத்துக்கிட்டு கிளம்பு. அண்ணே கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கண்ணே. மனசாட்சி தானே, இந்த இப்ப பேசுறேன் பாரு. ஐயோ நாயே, என்னண்ணே காசு கேட்ட நாயை திறந்து விடுறீங்க? ஏ ஜிம்மி டாமி, புடிச்சு அட்டாக் பண்ணுங்கடா. ஐயோ சந்தோஷ், சம்பளத்தை கூட வெளியில பண்ணிட்டா. சந்தோஷம் ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோ அண்ணே ஓடுங்கண்ணே ஓடுங்கண்ணே. படுபாவி பயலே, இப்படி நாயை விட்டு துரத்த விடுறானே ஆண்டவா. யாருகிட்ட? என்கிட்டயே வா. ஏண்டா நான் எச்சு கையால காக்கா கூட ஓட மாட்டேன். என்கிட்ட வந்து நீ காசு கேட்டா உன்னை சும்மா விடுவனா? ஏண்டா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி இருக்கேனே, இதெல்லாம் காசை இறைச்சா கட்ட முடியுமா? உன்ன மாதிரி எவன்லாம் இழிச்ச வயனா இருக்கானோ அவன் தலையெல்லாம் மிளகா அரைச்சு தான்டா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டுனே. என் கையில இருந்து 10 காசு எவனாலையும் வாங்க முடியாது. நீ வாங்கிடுவியா? ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி உனக்கு இந்த 10,000 கொடுத்தேன். இல்லைன்னா அதுக்கும் வழி இல்லாம போயிருப்ப. இனி இந்த ஊர் பக்கம் வருவ? உங்களை மாதிரி ஆளுங்களையெல்லாம் வச்சு செய்யணும் தான்டா வீட்டுல இதுங்களுக்கு சோத்த போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ காசுன்னு கேட்டு எவனும் வரமாட்டான். வந்த வரைக்கும் லாபம். இந்த 2 பையில ஏதாவது தேர்மான் பார்த்து எடுத்துட்டு போவான். ஐயோ சந்தோஷம், ஓடு சந்தோஷம். ஐயோ விடாம துரத்துதுங்களே, பிடிக்கிற மாதிரி வருது சந்தோஷம். ஐயோ அம்மா, ஐயோ அண்ணே அண்ணே, சந்தோஷம் காப்பாத்து சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். இப்ப என்ன பண்ண? குச்சது கிடக்குன்னு பாப்போம். ஐயோ அம்மா, அமுதா அமுதா. வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு. அண்ணே இப்ப எப்படின்னு இருக்கு? கடிச்சு கடிச்சு பிடிச்சா இல்லையா சந்தோஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணே என்னண்ணே இப்படி ஒருத்தங்கிட்ட போய் மாட்டியிருக்கோம். என்ன சந்தோஷம்? அப்ப நம்ம காசு போச்சாடா? நம்ம காசு போச்சா? என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு எவ்வளவுலாம் வாங்கிட்டு போடுன்னு ஆசைப்பட்டேன்னு மொத்தமா எல்லாமே போச்சா? அண்ணே நீங்க என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணுவோண்ணே. சந்தோஷம் முடிஞ்சு போச்சுடா, முடிஞ்சு போச்சுடா. எப்படி ஏமாத்திட்டா பாத்தியாடா? ஐயோ ஆண்டவா, யாருமே அவனை கூப்பிட்டு போகாத போதே நான் சுதாரிச்சிருக்கணுமே. அதை விட்டுப்பட்டு வைத்தியக்கார மாதிரி காசுப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனேடா. இந்த ஊர்ல யாரையுமே நமக்கு தெரியாதேடா. நாளையத்து போய் இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேடா. இப்ப எந்த மகரக்கட்டையை வச்சுக்கிட்டுடா இனி நம்ம ஊர் பக்கம் போவோம். இனி போனா அங்க உள்ளவங்களை நம்மள மதிப்பாங்களா? ஏற்கனவே என்ன ஒரு நாய் போய் மதிக்காது, இப்ப இதுக்கும் ரொம்ப அசிங்கப்படுத்தி போடுவானுங்களேடா. அது இல்லாம என் பொண்டாட்டி அவளே மதிக்க மாட்டாளேடா. அதெல்லாம் கூட எனக்கு பெருசலடா. அந்த கந்து வட்டி கண்ணா இது என் பொண்டாட்டி ஏதோ பண்ணிவிட்டா என்ன பண்றது? ஐயோ ஆண்டவா, இவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டேனே. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல எனக்கு தெரியும் ஒரு அம்மாவை. அவங்க கிட்ட போனா நம்ம கண்டிப்பா உதவி கிடைக்கும்னு. என்னடா சொல்ற? அண்ணே இப்ப என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே அந்த அம்மா தான். அவங்க மோதிரம் கொடுத்ததுனாலதான், அவங்க பிச்சை போட்டதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையன்னு. அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட வேணா போவனே, கஷ்டம்னு யார் வந்து கேட்டாலும் உதவி செய்வாங்க. சந்தோஷம் உனக்கு புண்ணியமா போக முடியா? என்னை விட நீ சின்ன பையன் தான். ஆனா உன் காலில் விழுறையா, உன் காலில் விழுகிறேன். எப்படியாவது என்னை அங்க கூட்டிட்டு போயா? என் பொண்டாட்டி என் பையன் நீ தவிக்க விட்டுற கூடாதியா? இதை ஏற்பாடு பண்ணியா? தம்பி ஏற்பாடு பண்ணுப்பா. சரிண்ணே வாங்க நம்ம அங்க போவோம், கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும்.
அத்தை அப்ப நீங்க துவைச்சு போடுங்க, நான் அலசி போட்டுறேன், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சரிம்மா சரிம்மா. அக்கா வாங்கக்கா, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்ற நிலைமையிலே இருக்கும். உன் புருஷன் எங்கம்மா? உன் புருஷனுக்கு ஒரு போனை போட்டு எதுவும் பேசுனியா என்ன? என்னம்மா என்ன ஆச்சு? நேற்று சாயங்காலம் பேசுனேங்க்கா. ராத்திரி கையேந்தி பவன்ல சாப்பிட வந்திருக்கோம்மா அப்படின்னாங்க. அப்புறம் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க. ஏன்க்கா? உன் புருஷன் கூட என் புருஷன் போயிருக்கானா என்னம்மா? ஆமாக்கா, 2 பேரும் ஒன்னா தான் போயிருக்காங்க. என்னன்னு தெரியலம்மா, கந்து வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து 40,000 உன் புருஷன் வாங்கிட்டு போயிருக்கேன் அப்படி இப்படின்னு ஒரே பேச்சுமா. காசை எடுத்து வை, 3 நாள் டைம் கொடுத்துட்டு கேட்டு போயிருக்கான் அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் வீடு வரல. ஃபோன் பண்ணா ஃபோனு போகல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அக்கா அக்கா பதட்டப்படாதீங்க, அங்க டவர்லாம் இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லக்கா, போன்ல வேற சார்ஜ் கம்மியா இருக்கும், சார்ஜர் வேற எடுத்துட்டு போல. அதனால இது சார்ஜ் போடாம எதுவும் இருப்பாங்களோ என்னவோ. பதறாதீங்கக்கா, எப்படி வந்துருவாங்க. ஏமா முன்ன பின்ன போனா அப்படித்தான் இருக்கும், அதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கலாமா? அழுகிறதா? கந்து வட்டிக்காரன் கழுத்துல கட்டிய வைக்காத குறைதான். காசு எடுத்து வைன்னு ஒரே டார்ச்சர் பண்ணி போட்டாமா. காசை வாங்கிட்டு போறவர் ஒரு மனுஷன் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகணுமா இல்லையா? ஒரு வார்த்தையும் சொல்லாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. இப்போ அவன் வந்து கேட்குறான், எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சு கண்ணு மொழி பிரிஞ்சு போய் கிடக்குறேன். சரி ஒன்றும் இல்லை விடுங்கம்மா. எங்களுக்கும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அவங்க எந்த ஊருக்குமா வேலைக்கு போயிருக்காங்க? பக்கத்தில் பக்கத்துல அக்கா போயிருக்காங்க. அப்படியா? சரிம்மா, அந்த அட்ரஸ் எது இருந்தா கொடுங்கம்மா, நாங்க ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வரோம். அக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா, அங்க பக்கம்னு சொன்னாரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஐயோ ஆண்டவா, போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கிட்டு போயிருக்கான்னு தெரியல. என்ன ஒரு பழக்கம் இது? வீட்டு பொம்பளைங்கள்ட்ட சொல்லாம கடனை உடனே வாங்கிட்டு அங்க இங்கன்னு போற பழக்கம். போற வழியிலே ஒண்ணு கிடக்க ஒண்ணு நம்ம என்னன்னு சொல்றது, என்ன பதில் சொல்றது? சரி ஏன்னா அப்படி இருக்காங்கன்னே தெரியலப்பா. என்ன மாநாடா? மாநாடும் இல்ல கீநாடும் இல்ல. இந்த ஆறுமுகம் 40,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு அங்க வேலைக்கு போயிருக்கா. அப்படியாம வட்டிக்காரன் வீட்டுல வந்து ஒரே பேச்சாம. அதான் போன் பண்ணி எதுவும் பேசுனியா நட சந்தோஷுக்கு? வர வழியில போன் பண்ணேமா, போனே போகல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அக்கா பயப்படாதீங்க அக்கா, எனக்குமே நீங்க சொல்ல ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது. எங்க பேசாட்டுக்கு அண்ணன் எங்க வேலை செய்யுதோ என்னமோன்னு நீங்க போய் ஒரு இடத்து பார்த்துட்டு வரீங்களா? சரி நான் போயிட்டு வரேன். எம்மாடி அவன் எங்க வேலை செய்யறேன்னு சொன்னா? என்கிட்ட நத்தம்னு சொன்னா, வேற எதுவும் சொல்லல. உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனானா? என்கிட்டயும் நத்தத்துலதான் பக்கத்துலன்னு மட்டும் சொன்னாரு, வேற எதுவும் சொல்லலனே. நத்தம் என்ன சின்ன ஊரா? அம்பட்டு பெரிய ஊரு. இதுல எங்கன்னு போய் இந்த பயலை தேடுறது? சரி பயப்படாதீங்க, நான் என்னன்னு போய் பாக்குறேன். யாரு உங்ககிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கா? கந்து வட்டி கண்ணாயிதம்பா. சரி கவலைப்படாம இருங்க, நான் போற வழியில என்ன எதுன்னு பேசிட்டு போறேன், சரிங்களா? ஒரு நாளைக்கு 1200 ரூபா வட்டி காசாம்பா, நான் எப்படிப்பா கட்டுவேன்? ஒன்னும் வருத்தப்படாதீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. போற வழியில என்கிட்ட காசு இருக்கு, நான் கொடுத்துக்கிறேன். வீட்டுக்குலாம் வரமாட்டாரு, வீட்டுக்கு வராதபடி நான் பேசிக்கிறேன், சரிங்களா? உனக்கு புண்ணியமா போம்பா, என் புருஷனை எப்படியாவது என் கண்ணுல காட்டுங்கப்பா. அக்கா பயப்படாதீங்கக்கா, நான் போறேன், சரிங்களா? போயிட்டு என்ன எதுன்னு பாக்குறேன். அப்படி எதுவும் நான் போற நேரத்துல உங்ககிட்ட வந்துட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரியா போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வாயா போயா. என் மடி மருமவளே, அவளை உள்ள கூட்டிட்டு போய் காப்பி தண்ணியை வச்சு கொடுங்க. உள்ள ஓஞ்சு போயிட்டா. அக்கா வாங்கக்கா, உள்ள வாங்க. இல்லம்மா எனக்கு ஒரு நிலையிலே இல்ல. அக்கா நாங்கெல்லாம் இருக்கோம்க்கா, அப்படியெல்லாம் விட்டுருவோமா? இந்த ஊர்ல யாருக்கு எதுனாலும் நீங்க முன்னாடி வந்து நின்று எல்லாமே பண்றீங்க வைக்கிறீங்க, உங்களை அப்படி ஒரு கஷ்டத்துல விட்டுருவோமா நாங்க? வாங்கக்கா, அவர் போயிருக்காருல, என்ன எதுன்னு பார்த்துட்டு வருவாரு, வாங்க. இவெல்லாம் சொல்லி அழறத பார்க்கும்போது பயமா இருக்கு, படப்படன்னு இருக்கே. இன்ன வரைக்கும் ஏதோ நிம்மதியா இருந்தேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது? ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், அப்படி இல்லையா பஸ்ஸை பிடிச்சி போய் அவர் என்ன எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடணும். ஆண்டவா. ஹலோ, நான் தான் சாமி பேசுறேன். ஆமா அங்க நத்துல எங்கிட்டாவது புது வீடு எதுவும் வேலையாயிட்டு இருக்குங்களா? சரி, புது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்சிருந்த பெயிண்டிங் வேலை தான். சரி கொஞ்சம் அக்கம் பக்கத்துல என்னன்னு கேட்டு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கப்பா. அங்க பக்கத்து கிராமத்துல எதுவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நான் வந்துட்டு இருக்கேன். நம்ம பையன் 2 பேரும் அங்க போயிருக்காங்க, என்ன எதுன்னு ஒரு விவரமும் தெரியல. போய் 3 நாள் ஆகுதுப்பா. ஆமா என் மச்சான்னா. ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு சொல்லுங்க. பெயிண்டிங் வேலை நடக்குதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க, சரிங்களா? நான் உடனே அங்க வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அங்க சொல்லிருங்க. போட்டோ வேணா வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுப்பா. சரி
அந்த உடனே அனுப்பிவிடுறேன், என்ன ஏதுன்னு பாருங்க. வைக்கிறேன். சரிப்பா. ஆறுமுகம் அண்ணனோட போட்டோவையும் அனுப்பிவிடுவான், பசங்களுக்கு குரூப்ல அனுப்பிவிடுவான். குரூப்ல அனுப்பிவிட்டு எங்கேயும் பாத்தீங்களா என்னன்னு சொல்லுவான். அப்பதான் அந்த பயல் எங்கிட்ட பார்த்தாலும் சொல்லுவானுங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் அசால்ட்டாலாம் விட்டுருமா நானு. சரி, அங்க முத்துக்குமாரன் இருப்பான், அவனுக்கும் போன போட்டு சொல்லிடுவான். அவனும் அங்க அக்கம் பக்கத்துல இருக்க பங்காளி மாமன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போன போட்டு சொல்லிடுவான். அப்பதான் நம்ம பையனை பிடிக்க முடியும். ஹலோ முத்துக்குமாரு, நான் தான் சாமி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. எங்க இருக்க? இந்த நத்தத்துல சந்தைக்கு வந்திருக்கேன். சரியா சரியா. நம்ம சொந்தக்கார பையன் அங்க ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தாங்க. 3 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் வீடு வரலப்பா. அதான் கொஞ்சம் பார்த்து என்னன்னு பத்தி சொல்றியா? யார் வீட்டுக்குன்னு? இந்த பையன் ஒரு லூசு பையன்பா. எங்கிட்டு போறேன் என்ன போறேன்னு ஒரு விவரத்தையும் சொல்லிட்டு போகாம போயிட்டானுங்க. எங்கிட்டாவது ஒரு வீடு வேலை எதுவும் நடந்துட்டு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த பெயிண்டிங் வேலை தான் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நான் அந்த வந்துகிட்டே இருக்கேன். சரிண்ணே சரிண்ணே, நம்ம ஊருக்குள்ள தானே, அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். போட்டோவை அனுப்பிவிடுறேன் இந்த நம்பருக்கு. உனக்கு தெரிஞ்ச அங்காளி பங்காளிக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடு, உடனே நான் வரேன். அனுப்பிவிடுங்க அதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிடலாம். சரிப்பா சரிப்பா.